வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். என்ன பண்ணுறீங்க? எல்லாம் வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? இந்த பெண்கள் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களே, இந்த பெண்கள் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி சாணம் போட்டு கூட்டிட்டு கோலம் போட்டு தண்ணி பிடிச்சிட்டு துணிமணிலாம் துவைச்சி போட்டு அப்படி இப்படி செய்கிறதுக்கு 7 மணி ஆகிடும். 7 மணிக்கு மேலே பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்யணும், அதில் டிஃபன் செய்யணும், லஞ்சு செய்யணும், இவங்களுக்கு என்ன பொரியல் வேணுமோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்பி இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு போதும்னு ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க அப்போ தான் ஒருத்தங்க ஷூவை காணுங்கிறான், ஒருத்தர் பென்சிலை காணுங்குது, ஒருத்தர் நோட்டை காணுங்குது. நைட்டில் வந்தால் தூக்கி போட்டு டியூஷன் விட்டு வந்து தூங்கிடுறாங்க. நைட்டுக்கு வந்தால் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேதுங்க. அந்த டயர்டில் தூங்கிடுறாங்க. கொஞ்ச நேரம் அப்படி இப்படி எடுத்து படிக்கிறாங்களா, தூங்கிடுறாங்க. காலையில் ஏஞ்சி 6 மணிக்கு கொஞ்ச நேரம் அந்த புக்கை புரட்டி பார்க்குது ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி என்ன பண்ணுறாங்க, காலையில் ஏஞ்சி ரொட்டீனாக அப்படி 7:30க்கெலாம் குளிக்கிறது, ப்ரெஷ் பண்ணுறது, அவங்கள ரெடி பண்ணி அனுப்புறதே போதும் ஆகிடுது. திரும்பி அவங்கள ரெடி பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படி உட்கார போனால் உடனே வீட்டுக்காரர் கிளம்புறாரு. அவருக்கு ரெடி பண்ணணும், அவருக்கு டிஃபன் கட்டணும், அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், லஞ்சுக்கு. அப்புறம் அவருக்கு என்ன ட்ரெஸ் என்ன வேணுமோ திங்ஸ் எடுத்து கொடுக்கணும். அவரை வேலைக்கு அனுப்பிவிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே அசந்தன்னா உடனே கால் வரும். மேடம் மகளிர் குழு வந்து மேடம் சார் பண்ணுவாங்க, ஏம்மா வேலைக்கு இந்த வேலைக்கு கிளம்பிட்டீங்களான்னு முன்கூட்டியே ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. ஊருக்கு போய் கூட்டம் போடணும். என்னோடய வேலையை சொல்கிறேன் மேம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா போய் ஊருக்கு கூட்டம் போடணும். அதை அந்த நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெடி பண்ணுறதுக்கு 10 மணி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். மணி என்ன இப்போ பாருங்கள் 9:30. இந்த 9:30க்கு மேலே தான் இனிமேல் நான் கிளம்பி போகணும். உங்கள்கிட்ட வீடியோ போடுறதுக்கோசரமே இப்போ நான் டைமை கொஞ்சம் இதுக்குண்டாண்டா குளிச்சுட்டு நாம் கிளம்பி போகிறதுக்கு அந்த ஊருக்கு எந்த இடத்துக்கு போகிறதோ 1 மணி நேரம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோவில் போகணும், பஸ்ஸில் போகணும். என்கிட்ட வண்டிலாம் இல்லை, பஸ்ஸில் தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் ஃபோட்டோ போட்டு வீட்டுக்கு வந்தால் 1 மணிக்கு வந்து வீட்டில் வந்து உட்கார முடியாது. ஏன்னா வீட்டில் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் கிடக்கும், அதை அள்ளி போடணும். அதை அள்ளி போட்டு அதை விட்டுட்டு உக்காந்தோம்னா துணி துவைக்கிறது கிடக்கும். பிள்ளைங்கள்லாம் கழட்டி போட்டதெல்லாம் அதை துவைச்சி போடணும். துவைச்சி போட்டால் 3 மணி ஆகிடும். இந்த மதிய சாப்பாடு அப்பாக்கா அவதியாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நின்னா முதியோர் கல்வி சொல்லி கொடுக்க போகிறேன். முதியோர் கல்விக்கு என்னை வாரத்துக்கு 2 டைம் வைக்கணும். அது அன்னைக்கு அந்த டைம் ஆகிடுச்சின்னா அங்கே கிளம்பி போகணும். அங்கே கிளம்பி போனால் முதியோர் கல்வி முடித்தோடனே உடனே பசங்க டியூஷனுக்கு வந்துடுவாங்க. அதுக்கு ரெடி பண்ணணும். அதை சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தால் மணி 6-7 மணி ஆகிடும் டியூஷன் விட்டுட்டு வரத்துக்கு. வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளைங்களுக்கு திரும்பி டிஃபன் செய்யணுமா, இல்லை நைட்டுக்கு என்ன டின்னர் சொல்லி சாப்பாடோ தோசையோ இட்லியோ எதையோ அது நம்ம சாப்பாடு செய்வோம். அப்போ தான் எனக்கு தோசை ஊற்றி கொடும்மா. அப்போ தோசை நிறைய பண்ணால் ஏம்மா எனக்கு சாப்பாடு வேணும்மா, இல்லைன்னா எனக்கு எக் ரைஸ் பண்ணி கொடும்மா அம்மா. அவனுக்கு என்ன வேணும்னா அவனுக்கு பண்ணி கொடுத்துட்டு இந்த பொண்ணுக்கு பண்ணி கொடுத்துட்டு இவர் வருவார். 9 மணிக்கு வருவார். 9 மணிக்கு மேலே வந்தால் இவருக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். இவரை சாப்பிட்டு முடிஞ்சோடனே திரும்பி அவதியாக நான் சாப்பிட்ட பிறகு படுக்க முடியாது. ஏன்னா இந்த காலையில் எழுந்துச்சி நான் வேலைக்கு கிளம்பணுமே. அப்புறம் திரும்பி எழுந்துச்சி சாப்பாடெலாம் ரெடி பண்ணணும். அந்த ஜாமான்லாம் கிச்சனில் பொறி போட எல்லாம் கழுவிட்டு அடுப்பை தொடச்சிட்டு அப்புறமா படுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் என் வேலை இருக்குது. இதுக்கு இடையில் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அவங்க என்ன ஹோம்ஒர்க் பண்ணுறாங்களா இதெல்லாம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தான் என் லைஃபு போகுது. டெய்லி என்ன இந்த மாதிரி இப்போ நான் சொன்னதெல்லாம் அப்படியே ரிப்ளை பண்ண முடியாது. இது டெய்லி என் வேலை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்துச்சி அவங்கள அனுப்பணும், ஸ்கூல் அனுப்பணும், வீட்டுக்கு வேலைக்கு போகணும், சாப்பாடு கட்டி இவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு திரும்பி நான் வேலைக்கு போயிட்டு வந்து என் வேலையை வீட்டு வேலை காட்டு வேலையை பார்த்துட்டு காட்டு வேலை எங்கள் காட்டுக்கு தான் வேறு காட்டுக்கு நான் யார் காட்டுக்கும் போக மாட்டேன். எங்கள் காட்டுக்கு போய் ஏதோ வேலை இருந்தால் பார்க்குறது, இல்லைன்னா ஆட்டு மானத்தை சாடுறது அதுவில் பார்த்துட்டு திரும்பி ரொட்டீனாக இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் வேலை. ரெகுலராக போய்கிட்டு இருக்கிற வேலை. இந்த வீட்டில் கணவர் வந்து என்ன சொல்கிறார், வீட்டில் தானே இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்கன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த வேலையை நம்ம செய்கிறது போதும்னு ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு நாய்க்கு வேறு சோறு அதுக்கு வேற வைக்கலைன்னா அதுக்கு வேற கஷ்டமாக, அது பார்க்குற பார்வை போதும்னு போகுது. இத்தனை வேலை செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிட்டு வந்தால் என்ன சொல்கிறாரு, வீட்டில் தானே இருக்கிறேன்னா வீட்டில் நான் ஒன்றுமே வேலை செய்கிறது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களே சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.